நமக்கு 35வது எபிசோட்ல போயிடலாம். போன எபிசோட் லூஃபி வந்து நாமி கதைலாம் எனக்கு தேவையில்ல, நான் போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். ஜோரோ படுத்து தூங்கிட்டான். நொஜுகோ வந்து நாமி கதையை சொல்ல ஆரம்பிக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த ஃபிஷ்மேன் லீடர்ஸ் 3 பேரை காமிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தா இவனுக்கு எந்த குரூ வந்துச்சுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு இந்த ஷிப்புமே இப்படி பறந்து வந்து நான் பார்த்தது இல்லையடா, ஏதோ இந்த இடத்தையே தேய்ச்சிட்டு வந்துருக்குன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ளே சாதாரண மனுஷங்க வந்த மாதிரி தெரியல, எவனோ உள்ள இறங்கின மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேசுறாங்க. பார்த்தா லூஃபி அந்த வழியில தான் கிராஸ் ஆகி போய்கிட்டு இருக்கான். கத்துறான், டே அவன் இந்த ஐலண்டே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்மால் பாட்டுக்கு தலையை குனிஞ்சு போய்கிட்டே இருக்கான். போற வழியில தான் 3 ஃபிஷ்மேன் நின்னுட்டு இருக்காங்க. அட இதான் அந்த ஃபிஷ்மேன் சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்கான் லூஃபி. பார்த்தா அவனுக்கு மாசா வந்து நின்னுட்டு இருக்கானுங்க. நம்மால எதையுமே கண்டுக்கிடாம அவன் பாட்டு கிராஸ் ஆகி போய்கிட்டே இருக்கான். இல்லடா எங்களை என்னடா மதிக்காம போறேன்னு சொல்லிட்டு ஹேச்சி கத்திக்கிட்டு இருக்கான். யாருடா இந்த ஐஸ்லாண்டுக்கு எதுக்கடா நீ வந்தன்னு சொல்லிட்டு அதை கேட்டு நீ என்ன பண்ண போறன்னு சொல்லி லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். டே எனக்கு விஷயம் தெரியும்னு சொல்லிட்டு ஹேச்சி, என்னோட பேர் லூஃபி, நான் சும்மா நடக்க வந்தேன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். சரிடா நீ என்ஜாய் பண்ணு சொல்லிட்டு இருக்கானு இவனுக்கு போறேன்னு சொல்லி கேட்கறாங்க. அதெல்லாம் எனக்கே தெரியும் சொல்லிட்டு நம்மளும் போய்கிட்டே இருக்கான். இவனை பார்க்க நல்லா சிரிப்பா இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளை தாண்டி போறான். நம்மளை வந்து பயப்படாம போறான். இவனை பார்க்கல கொஞ்சம் அதிசயமா தாண்டா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேசுறாங்க. நொஜுகோ கதையை சொல்ல ஆரம்பிச்சிட்டா. பெல்லமீர்னு ஒருத்தங்க தான் என்னையும் நாமி நல்லா வளர்த்தாங்கன்னு சொல்லிட்டு பெல்லமீரை பத்தி நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கா. பார்த்தா பழைய கதையை சொல்ல ஆரம்பிக்க போறா. நீங்க நாமே தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா வீட்டில் நல்லா படுத்து தூங்கிட்டு முடிச்சு பாக்குறா. நொஜுகோ எங்கடா போனான்னு சொல்லிட்டு தங்க ஆரஞ்சு பழம் கூடையா இருக்கு. ஆரஞ்சு பழத்தை பார்த்தோன்னே பெல்லமீறி தான் ஞாபகத்துக்கு வரா அவளுக்கு. கொஞ்ச நாள் தான் அந்த கோகேஷ் வில்லேஜ் எனக்கு கிடைச்சிரும், நான் நினைச்ச மாதிரி ஆரஞ்சு தோட்டமா வைக்க ஆரம்பிச்சிடும் சொல்லிட்டு இருக்கா நாமி. 8 வருஷம் ஆச்சு, நான் இதை சாதிச்சே தீருன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காவா. பார்த்தா கோகேஷ் வில்லேஜ் அங்க வரைஞ்சு வச்சிருக்கா. அந்த சமயத்திலே பார்த்தா அவளோட சின்ன வயசு காலத்தை காட்டுறாங்க. அப்பமே அவளுக்கு நேவிங் ஸ்கில் வந்து வேற லெவலா இருந்திருக்கு. பார்த்தா நாமி வந்து லைப்ரரியில நின்றுகிட்டு இருக்கா. நான் அந்த புக்கை தான் தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு புக்கை தேடிக்கிட்டு இருக்கா. பார்த்தா லைப்ரரியில உள்ள ஆபீசர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிட்டு இருக்கா. படுக்கு மேல ஏறிட்டு ஒரு புக் எடுத்துட்டா. என்னாச்சுன்னு சொல்லிட்டு பாட்டி கிட்டு இருக்கா. ஒன்னும் ஆகல, நான் சும்மா தான் வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கா நாமி. அப்படி நடந்ததை அப்படி பின்னாடியே போறா. சடனா பார்த்தா கென்சோ பின்னாடி தான் நிக்காரு. அவர் மேல இடிச்சு அந்த புக்கே கீழே விழுந்துருச்சு. நாமி தேவையில்லாத வேலையை திரும்பி போனான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் கென்சோ பார்த்தா கென்சோ தூக்கிட்டு போயிட்டே இருக்கான். நாமிய எத்தனை தடவை உன்ட்ட சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி புக்கை திருடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கென்சோ கத்திக்கிட்டு இருக்காரு. ஏன்னா நாங்களே வந்து ஏழையா இருக்கோம், எங்கெல்லாம் புக்ல வேங்க முடியாது சொல்லிட்டு அவ கத்திக்கிட்டு இருக்கா. பார்த்தா கென்சோ நாமியை தூக்கிட்டு போய்கிட்டே இருக்காரு. பெல்லமீர் சொல்லிட்டு கத்துறாரு. அவரு போனோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவரு பார்த்தா பெல்லமீர் வெளியே வரா. என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. நாமி எங்க பொண்ணு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. உன் பொண்ணு பார்த்த வேலையை பாருன்னு சொல்லிட்டு இருக்கான் கென்சோ. இப்ப இவதான் ஃபேமஸா இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். உடனே அப்படி பொடி நடையா வரா. என்ன கென்சோ என்ன ஆச்சுன்னு சொல்லி தட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கா. நீ பண்ற வேலைனாலதான் அவன் இப்படியே இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. பெல்லமீர் என்னெல்லாம குழஞ்சு ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. பேசணும்னு ஒரு மாதிரி மிரண்டான். ரொமான்ஸா பேசணும்னு நம்மளால சடனா பின்னாடி போயிட்டான். என்ன பேசிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். உடனே பார்த்தா நாமி சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. பெல்லமீர் சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. என்னாச்சு கென்சோ என்னமோ பேச வந்தீங்கன்னு சொல்லிட்டு நாமி எப்படி நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. சரி நீ எதுக்கு சிரிக்க சொல்லிட்டு பெல்லமீர் கேட்டுக்கிட்டு இருக்கா. பார்த்தா தலையிலே ஒரு அடியை போட்டு விடுதாவா. எத்தனை தடவை சொன்னேன் இந்த மாதிரி திருடக்கூடாது சொல்லிட்டு, ஏன் அப்படி பண்ண சொல்லிட்டு பெல்லமீர் கேட்டுக்கிட்டு இருக்கா. என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு இந்த புக்கு வேணும், அதுக்காண்டி தான் நான் எடுக்க போனேன்னு சொல்லிட்டு இருக்கா நாமி. சொன்னா நான் வாங்கி தந்துருக்கணும்னு சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. கண்டி நீங்க புக்ல வாங்கி தர மாட்டீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா நாமி. கண்டிப்பா வாங்கி தரேன்னு சொல்றா. நான் பறிச்ச காயில இருந்து எனக்கு ஏகப்பட்ட பணம் இருக்கு, அதுல மிச்சம் இருக்கதான் செய்யும் சொல்லிக்கிட்டு இருக்காவா. நாமி சொல்றா ஊர் மக்கள் சொன்னாங்க ஏகப்பட்ட கிளைமேட் சேஞ்சஸ் போய்கிட்டு இருக்கனால பழங்கள் அந்த அளவுக்கு விற்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு அதனாலதான் நான் இப்படி செஞ்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கா. பார்த்ததுக்குள்ள நொஜுகோ வந்துட்டா. நொஜுகோ வந்து பேசிக்கிட்டு இருக்கா. நாமி நான் ஒன்ன மாதிரிலாம் முட்டையில இருக்க மாட்டேன், நான் மட்டும் திருடணும்னா கரெக்டா திருடுன்னு சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா 2 பேரையும் தலையில அடிக்கா. என்னைக்குமே திருடக்கூடாது சொல்லிட்டு இருக்கா பெல்லமீர். சும்மா தான் சொன்ன சொல்லிட்டு இருக்காவா. பார்த்தா 2 பேரும் நக்கலா வந்து ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காளுங்க. பார்த்தா பெல்லமீரே சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. நாமி ஒன்று சொல்லணும், நீ வரைஞ்ச மேப் உண்மையிலே வேற லெவலா இருக்கு, இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மேப் நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா பெல்லமீர். மேப் வந்து நம்ம ஐலண்ட்ல உள்ளது, உங்களுக்கு பார்த்தா தெரியாதுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. சின்ன வயசுல நான் சூப்பரா வரைதியன்னு சொல்லிட்டு இருக்கா பெல்லமீர். நான் நேவிகேஷனை பார்த்தா நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கேன், வழிகாட்டியா நான் மாற போறேன்னு சொல்லிட்டு இருக்காவா. இதான் அவனோட ட்ரீம்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஒரு பக்கம் நொஜுகோ, ஆமா இந்த உலகம் ஃபுல்லா போக போறேன், இந்த வேர்ல்டு ஓஷன் மேப்பே நான் வரைய போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. நாமி எல்லாம் போகணுமா எல்லா இடத்துக்கும் போகணும்னு சொல்லிட்டு இருக்காவா. ஆனா அவனோட ட்ரீமுக்காண்டா மொதப்படி வந்து இந்த ஐஸ்லாண்ட வரையுது அப்படி தானு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆமான்னு சொல்றா அவளும். அடுத்த வேர்ல்டு மேப் வரைய போறியா, கண்டிப்பா உன்னோட கனவு ஒரு நாள் ஜெயிக்கும் நாமி, கண்டிப்பா ஜெயிக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அதுக்கப்புறம் வந்து நைட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே நாமி கேட்கிறா, பெல்லமீர் எதுக்கு நீங்க எங்க கூட சாப்பிட மாட்டீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. நான் ஆல்ரெடி வந்து ஆரஞ்சு பழம் சாப்பிட்டேன், நான் டயட்ல இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. நம்மள்ட்ட அந்த அளவுக்கு காசு இல்ல, அதனாலதான் சாப்பாடு வாங்க முடியல அப்படிதான் சொல்லி நொஜுகோ கேட்கறா. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நாமி மிரண்டுட்டா. அந்த ஆரஞ்சு பழம் தான் என்னோட ஸ்கின் எல்லாம் பலபலன்னு ஆக்கி வைக்குது, அது உங்களுக்கு தெரியுமா, நான் 30 வயசாகி எங்க இருக்க மாதிரி இருக்கேன் பாத்தியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா அவங்க கையில மஞ்சள் கலர்ல இருக்குன்னு சொல்றா நாமி. உடனே கத்த ஆரம்பிச்சிட்டா. நான் சொல்றது மட்டும் தெளிவா கேளுங்கன்னு சொல்லிட்டு, சரி நாமி உனக்காண்டி ஒரு ட்ரெஸ் ரெடி பண்ணிருக்கேன், இதை பாரு கஸ்டமேடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அப்ப நொஜுகோட்ட இருந்து எனக்கு வாங்கி தரீங்க அப்படிதானே சொல்லி நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆமா இனிமேல் இது உனக்கு நல்லா செட் ஆகும் சொல்லிக்கிட்டு இருக்கா பெல்லமீர். நொஜுகோ கத்துறா, நீ என்னோட சின்ன வயசுல உள்ளவா, 2 வயசு சின்னவா, அதனால ஏன் குள்ள ட்ரெஸ் சின்னதா இருக்கும், அதை நீ யூஸ் பண்ண என்னன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. எனக்கு புது
ட்ரெஸ் வேணும்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. நான் போடுறதே பழைய ட்ரெஸ் தான், நீ பழைய ட்ரெஸ் போட்டா என்னன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ளே. நம்ம ரெண்டு வந்து ஒன்னாலாம் பறக்கல, நீ எனக்கு ரத்த சம்பந்தம்லாம் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா நாமி. இன்னொன்னு பெல்லமீர் டென்ஷன் ஆயிட்டா. நாமிய ஒரு அடி அடிக்கா. அடிச்சோடனே நாமி செதறிட்டா. பெல்லமீர் என்ன பண்ணீங்க சொல்லி நொஜுகோ கேட்டுக்கிட்டு இருக்கா. பார்த்தா நாமி மூஞ்சிலாம் செவக்க ஆரம்பிச்சிருச்சு. எதுக்கு நீ அப்படி ரத்த சம்பந்தம் கிடையாதுன்னு சொன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. இனிமேல் அந்த மாதிரி வார்த்தை நீ யூஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காவா. நீங்களே என்னோட சொந்த அம்மா கிடையாது, நீங்க யாரே அடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. நாங்க மட்டும் இல்லன்னு நீங்க சந்தோஷமா இருக்கலாம்ல, எதுக்கு எங்களை கூப்பிட்டு வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நாமி கத்திக்கிட்டு இருக்கா. இப்படி சொன்னோன்னே பெல்லமீர் மிரண்டுட்டா. பணக்காரங்க வந்து எங்களை கூட்டு போனா நல்லா இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. சொன்னோன்னே பெல்லமீர் மிரண்டுட்டா. அதுதான் விஷயமா, உனக்கு பிடிக்கல, இனிமேல் இந்த இடத்துல இருக்க வேண்டாம், நீ எங்கனாலும் போயிட்டோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. பெல்லமீர் என்ன பேசுறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான்னு வச்சுக்கோ. நான் இனிமேல் வீட்டுக்கு வரப்போறேன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கா. பார்த்தா மழை பெய்யுது. நாமி எங்கிறது போய்கிட்டே இருக்கா. பெல்லமீர் கையவே பார்த்துக்கிட்டு இருக்கா. தெரியாதனமா நம்ம நாமி அடிச்சோம்னு சொல்லிட்டு உன்னை நொஜுகோ சொல்றா. பெல்லமீர் நம்ம 3 பேரும் ஃபேமிலி தானே, நாமி எல்லாருமே ஒண்ணுதானு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. என்ன பேசணும்னு தெரியல, அவளை மன்னிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அழுவுறா நொஜுகோ. நான் தான் மெச்சூரா இல்லாம இருக்கேன், நீ தான் நல்லா மெச்சூரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா பெல்லமீர் நொஜுகோ பார்த்து. நம்ம நாம போய் கூட்டு வரோம்னு சொல்லிட்டு இருக்காவா. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம நல்ல சாப்பாடு செய்வோம்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அப்புறம் மழைலாம் நின்றுச்சு. பார்த்தா அடுத்த நாளே வந்துருச்சு. ஒரு நல்லா இருந்திருக்கு. எல்லாருமே ஃபிஷிங் தொழில் பண்ணிட்டு வெஜிடபிள்ஸ் வித்துட்டு நல்லா ஜாலியா இருந்திருக்காங்க எல்லாருமே. பார்த்தா நாமி தான் கட்டுறாங்க. பார்த்தா இந்த விஷயத்தை அப்படியே போய் கென்ஸோட சொல்லி இருந்திருக்கா. பார்த்தா அவன் தளத்தை விட்டு விட்டுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் விட்டுட்டு நீ அங்க இருந்து ஓடி வந்துட்டா அப்படிதானு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் சளி பிடிக்கிறதுக்குள்ள நீ இதை குடின்னு சொல்லிட்டு அப்படி பால் அவன் கையில கொடுக்குறான். மட்டும் பெல்லமீர் கூட இல்லைன்னா அவங்க நல்லா சந்தோஷமா இருப்பாங்க அப்படிதானு சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்படியா நீ யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு கென்ஸோ கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆமா, எங்களுக்கு வளர்க்கறதுக்கு ஏகப்பட்ட காசு தேவைப்படும், அது அவங்களுக்கு செலவு தானு சொல்லிட்டு இருக்கா நாமி. அதனாலதான் வந்து அவங்களை யாருக்குமே பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. அவங்கள பத்தி யோசிக்க இந்த வயசுல உண்மையிலேயே நல்லா தான் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காரு கென்சோ. ஆனா பெல்லமீர் வந்து சாதாரண ஆளு கிடையாது. உன்னோட இந்த வயசுல வந்து இந்த ஊருக்கே நல்லா ஃபேமஸ் ஆயிட்டான்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. பெல்லமீர்னு சொல்லி நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆமா, இந்த வில்லேஜ்லயே அவ உங்களை மாதிரி தான் சின்ன வயசுல நல்லா துருத்துருன்னு இருப்பான்னு சொல்லிட்டு இருக்காரு. வில்லேஜே பயப்பட வச்சவாவா அவன் மெரைன்ல இருந்தாலும் சொல்லிட்டு இருக்கா. மெரைனான்னு சொல்லிட்டு மிரண்டா நாமி. பைரட்ஸ் வந்து இன்னசென்ட் பீப்புளை ஏகப்பட்டவரை கொண்டுகிட்டு இருந்தாங்க. அப்ப அவன் மெரைன்ல இருந்து எல்லா பைரட்ஸையும் அடிச்சு நொறுக்கிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. அதனால அந்த வில்லேஜ் விட்டு கிளம்புனா. அப்போ ஒரு சமயம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா அப்பா ஏகப்பட்ட அடிபட்டு அங்கதான் கடந்திருக்கா. அவன் சாகு தருவாயில அப்ப இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கண்ணை மூடிக்கிட்டே இருக்கா. பார்த்தா அப்பதான் அங்க ஒரு பொண்ணு நடந்து போய்கிட்டு இருக்கா. பார்த்தா அது வேற யாருமே இல்ல, அதான் நொஜுகோ. பார்த்தா அவ தூக்கிட்டு போறதே நாமி தான் தூக்கிட்டு போறா. இது உன்னோட தங்கச்சின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா அவ. இல்ல இது யாருன்னே தெரியாது, ஆனா அந்த பொண்ணு அங்க சிரிச்சுக்கிட்டு இருந்தா, அதான் தூக்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கா நொஜுகோ. பெல்லமீர் தடை கொடுக்கா நாமிய. பார்த்தா நாமி அப்படி சந்தோஷமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. நாமி சிரிக்கிறத பார்த்துட்டு இவங்க ரெண்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க ஆனந்த கண்ணீர் மூலியமா. குழந்தையே நீ தான் நாமின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. அவளுக்கு எந்த அளவுக்கு நீங்க முக்கியம் தெரியுமா, அவ இப்ப வாழ்றது காரணமே நீனும் ஒரு ஆளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. அப்புறம் ஒரு சின்ன கப்பல்ல இந்த 3 பேரும் அங்க இருந்து வந்துகிட்டு இருந்திருக்காங்க. சார் ஒரு போட் வரும்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட புயல் காத்தடிக்கி. ஆனா யாரோ ஒருத்தங்க வராங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா பெல்லமீர் தான் அந்த சின்ன போட்ல வந்துகிட்டு இருந்திருக்கா. எனக்கு டாக்டர் வேணும் டாக்டர் வேணும்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. என்னாச்சு பெல்லமீர் என்னாச்சுன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த குழந்தைங்க சொல்லிட்டு ஊர் மக்கள் கத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த குழந்தைங்க வந்து அப்படியே அனலா கொதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த குழந்தைகளை காப்பாத்துன்னு சொல்லிட்டு இருக்கா பெல்லமீர். இந்த குழந்தைகளை நம்ம காப்பாத்துறேன், அடுத்து எல்லா விஷயத்தையும் பேசலாம் சொல்லிட்டு இருக்கா டாக்டர். பார்த்து அந்த குழந்தைகளை காப்பாத்தி தூக்கிட்டு போய்கிட்டு இருக்காரு டாக்டர். நான் கெஞ்சி கேட்கறேன் அந்த குழந்தைகளை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா பெல்லமீர். அடுத்த நாள் ஆகுது, 2 பேரையும் அவங்க காப்பாத்திட்டாங்க. இந்த குழந்தைகளுக்கு நான் அம்மாவா இருந்து நான் இவங்களுக்கு துணையா இருக்க போறேன்னு சொல்லி இருந்திருக்காவா. எல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டை கொடுத்துட்டு அவங்க பாத்துக்கிட்டோம் கெட்ஸ் சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு பெல்லமீர் கத்திக்கிட்டு இருக்கா. இவங்க அடல்ட் ஆவாங்க, அந்த சமயத்துல இவங்க நேவிக்கு போவாங்க, இவங்களுக்கு நான் உறுதுணையா இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஒரு ஆளை நான் வளர்த்து காட்டுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா பெல்லமீர். இவங்களுக்கு நான் இனிமேல் இருக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த நாம இந்த கதை கேட்டு மிரண்டா. அன்னையில இருந்து உங்களுக்கு அவளுக்கு ஒரு பாண்டு வந்து அந்த அளவுக்கு நீங்க ஒரு உண்மையான குடும்பம் அதுக்கும் மேலன்னு சொல்லிட்டு இருக்காரு கென்சோ. அதுக்குள்ள நொஜுகோ அங்க இருந்து ஓடி வந்துட்டா. நாமி உனக்கண்டி தான் பெல்லமீர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீ வாரியா, உனக்கண்டி ஏகப்பட்ட சாப்பாடு செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கா நொஜுகோ. ஃபேவரட்டான சாப்பாடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா இங்க இருந்து அனல் வகத்துல போறாங்க இவங்க. சிரிச்சுக்கிட்டே போறாங்க. ஒரு பக்கம் ஒரு காலகட்டத்துல சின்ன பிள்ளைங்களா பார்த்த மாதிரி இருக்கு, இப்ப எந்த அளவுக்கு வளர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கென்சோ பேசுறாரு. பார்த்தா ஊர் மக்களே அப்படிதான் நின்று பாத்துக்கிட்டு இருக்காங்க. பசங்க நல்லா வரதை பார்த்துட்டு இந்த ஊரே என்ஜாய் ஆக போகுது, நல்லா சந்தோஷப்பட போகுதுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. 3 பேர் சேர்ந்து ஒரு குடும்பமா இருக்குது, நம்மளுக்கே சந்தோஷமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க. பார்த்தா எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா டே பைரட்ஸ் வராங்க, எல்லாரும் ஓடுங்கடா ஓடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. எல்லாருமே ஒளிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா வருதே ஆர்லாங் படம் தான் அப்ப வந்துகிட்டு இருக்கு. ஆர்லாங் பைரட்ஸ் வந்துட்டாங்கடான்னு சொல்லிட்டு மிரளுதாங்க எல்லாருமே. கிராண்ட்ல இருந்து ஸ்ட்ரைட்டா வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. நாமி நொஜுகோ எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சுக்கோங்க, இங்கெல்லாம் இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. சொல்றது கலைஞர் இங்க இருந்து போங்கன்னு சொல்றாரு. பார்த்தா அங்க இருந்து அவங்க கிளம்புறாங்க. பார்த்தா ஆர்லாங் படம் ஸ்ட்ரைட்டா வில்லேஜுக்குள்ள வருது. ஸ்ட்ரைட்டா வராம
டே இந்த என்டையர் ஐலண்டுமே இனிமேல் ஏன் குள்ளடா, இது இனிமேல் ஏன் கண்ட்ரோல்ல இருக்குன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் ஆர்லாங். இன்னைக்கு தாண்டா உங்க வாழ்க்கையில ஒரு ரூல்ஸ் வரப்போகுது. இனிமேல் நீங்க வாழணும்னா ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் ஒவ்வொருத்தனுக்கும் நீங்க வந்து காசு கொடுக்கணும்டா. அடல்ட்டா இருந்தா 1 லட்சம் பெரிஸ், அதுவே கிட்ஸா இருந்தா 50,000 பெரிஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க காசு கொடுக்கலையோ நீங்க செத்துருவீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் ஆர்லாங். நம்மள்ட்ட அந்த அளவுலாம் பணம் இல்லையே, நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நாமி நொஜுக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஊர்ல இருக்க எல்லாருமே காசு கொடுத்துட்டாங்க அந்த வாழ்றதுக்காண்டி. நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான் ஆர்லாங். சார் நம்மளுக்கு 25 மில்லியன் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மந்த்துக்கு நம்ம இப்படி கொடுக்கணுமாடா, இப்படி கொடுத்து நம்ம எப்படிடா வாழன்னு சொல்லிட்டு மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு நம்ம கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு இருப்போம், நம்மளுக்கு ஒரு காலம் வரும்னு சொல்லிட்டு இருக்காரு கென்சோ. முதல்ல இங்க இருந்து கிளம்பணும், பெல்லமீர் ஹவுஸ் இவனுக்கு பாத்திர கூடாதுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அவன். ஏன்னா அப்படின்னா அவ வந்து 2 லட்சம் பெரிஸ் கொடுக்கணும், அதுக்கு அவள்கிட்ட எங்க இருக்கு காசு இருக்குன்னு சொல்லிட்டு. சரி பிரதர்ஸ் வாங்க இங்க இருந்து நம்ம கிளம்பும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அவங்க. பார்த்தா நெஜுக்கும் நாமி ஒளிஞ்சுதான் இருக்காங்க. அப்பாடா அவங்க போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு பாஸ் அங்க பாருங்க அங்க இருந்து எது ஒரு புகை வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தாங்க பெல்லமீர் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தா வீட்டுல வந்து சமைச்சுக்கிட்டு இருக்கா. நாமிக்கு நொஜுக்கு ரொம்ப பிடிக்கும், நம்ம சூப்பரா சமைச்சாச்சுன்னு சொல்லிட்டு பாஸ் அங்க இருந்து ஒரு புகை வருது, வாங்க நம்ம அங்க போன்னு சொல்லிட்டு அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க. வாடா அங்க போய் பணத்தை கலெக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. பெல்லமீர் வீட்டுக்கு இவங்க போறாங்கடா, என்னடா பண்ணு சொல்லிட்டு ஊர் மக்களை மிரண்டாங்க. நாமி நொஜுகோ வரைக்கும் காணோம். பார்த்தா அவங்க ஸ்ட்ரெயிட்டா வந்து வீட்டை நோக்கி தான் போயிருக்காங்க. பெல்லமீர் நல்லா சமைச்சு ஜாலியா இருந்துகிட்டு இருக்கா. பார்த்தா ஆர்லாங் படையே வீட்டை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. பெல்லமீரை கொன்றுவாங்கன்னு சொல்லிட்டு நாமி அப்படியே அழுதுகிட்டே ஓடுதா. பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட சந்திப்போம். மரம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனுங்க மறங்க. See you, bye.